தலைகுனியாது என்ற தலைப்பில் பிப்ரவரி மாதம் முதல் 234 தொகுதிகளிலும் திமுக பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறது. 20 நட்சத்திர பரப்புரையாளர்கள் 234 தொகுதிகளிலும் பரப்புரை செய்ய உள்ளார்கள் என்று திமுக தலைமை அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. அதனை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அரசியல் கட்சிகள் தங்களுடைய தேர்தலுக்கான பிரச்சார பணிகளை முடுக்கிவிட்டு வருகிறார்கள். அந்த வகையில் தமிழ்நாடு தலைகுனியாது என்ற தலைப்பில் பிப்ரவரி மாதம் முதல் அனைத்து தொகுதிகளிலும் திமுக பரப்புரையை தீவிரப்படுத்த உள்ளது என்று திமுக தலைமை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அதில் 20 நட்சத்திர பரப்புரையாளர்கள் இடம்பெறுவார்கள் என்றும் அறிவித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், தமிழ்நாடு தலைகுனியாது என்ற தலைப்பை திமுக தேர்வு செய்திருப்பதில் உள்ள வியூகம் என்ன? தமிழ்நாடு தலைகுனியாது 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் இந்த பரப்புரை மேற்கொள்ள திமுக தலைமையானது அறிவித்திருக்கிறது. ஏற்கனவே மாவட்ட செயலர் கூட்டத்தில் இது ஒரு தீர்மானமாக நிறைவேற்றப்படக்கூடிய நிலையில பிப்ரவரி மாதம் முழுவதுமே இந்த பரப்புரையில் ஈடுபட இந்த அறிவிப்பானது வெளியாகிறது. குறிப்பாக 20 நட்சத்திர பரப்புரையாளர்கள் தமிழகத்தில் உள்ள 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் பிப்ரவரி மாதம் முழுவதுமே தீவிரமான பரப்புரை பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார்கள். இந்த பரப்புரையின் போது ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் ஒரு பொதுக்கூட்டம் நடத்திட வேண்டும் என்றும், ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியில் உள்ள முக்கிய பிரமுகர்கள், இளைஞர்கள், மாணவர்கள், தன்னார்வ அமைப்புகள், தொழிற்சங்கங்கள், தொழில் முனைவோர், கல்வியாளர்கள் உள்ளிட்டோரை ஒரே இடத்தில் அழைத்து ஏற்கனவே இருக்கக்கூடிய திமுக மண்டல பொறுப்பாளர்கள், மாவட்ட செயலாளர்கள், அந்த தொகுதியுடைய பொறுப்பாளர்கள், நட்சத்திர பரப்புரையாளர்கள் அரசின் சாதனைகளை எடுத்து கூறியும் கலந்து கொள்வோரின் எதிர்பார்ப்புகள், கோரிக்கைகள் குறித்தும் கலந்துரையாடல் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு தலைகுனியாது பரப்புரையை வெற்றியடைய செய்திடும் வகையில பரப்புரை குறித்த தக்க விளம்பரங்களையும் செய்திட வேண்டும் என்றும், தொகுதிகளில் தேவையான ஏற்பாடுகளை செய்திடவும் மண்டல பொறுப்பாளர்கள் மற்றும் மாவட்ட செயலாளருக்கு திமுகவுடைய பொதுச் செயலர் துரைமுருகன் அறிவுறுத்திருக்கார். ஏற்கனவே மாவட்ட செயலர் கூட்டத்தில் முதலமைச்சர் அறிவுறுத்திருந்த நிலையில இந்த முக்கிய அறிவிப்பானது வெளியாகிறது. 234 சட்டமன்ற தொகுதிகளிலேயும் திமுக கூட்டணியுடைய பரப்புரை இதன் மூலம் தொடங்கி இருக்கிறது என்ற ஒரு அர்த்தத்தை எடுத்துக்கொள்ளலாம். விரிவான விவரங்களுக்கு நன்றி கோகுல்.